கோவையில் விபத்திற்குள்ளான எரிவாயு சிலிண்டர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு வீரர்களும் பணியாளர்களும் ஈடுபட்டுள்ளனர். கேரளா மாநிலம் கொச்சியிலிருந்து கோவைக்கு எல்பிஜி கேஸ் ஏற்றி வந்த டேங்கர் லாரி உப்பிலிபாளையம் மேம்பாலத்தின் மீது ஏறி காந்திபுரம் நோக்கி திரும்பும் பொழுது லாரியிலிருந்து கேஸ் நிரம்பியுள்ள டேங்கர் மட்டும் கழன்று கீழே விழுந்துவிட்டது. அதில் சேதம் ஏற்பட்டு எரிவாயு வெளியேறி வருகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் எரிவாயு கசிவை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தண்ணீரை பீச்சி அடித்தும் ரசாயன கலவைகளை செலுத்தியும் தீ விபத்து ஏற்பட்டு விடாமல் தடுப்பு முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணிகள் முடிவதற்கு கூடுதல் நேரமாகும் என்பதால் இந்த பகுதியில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டு மாற்றுப்பாதையில் இயக்கப்படுகின்றன. விபத்து நடந்த இடத்திற்கு அருகாமையில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை விடப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர், மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் மற்றும் எல்பிஜி கேஸ் நிறுவனத்தின் பொறியாளர்கள் என பலரும் வந்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். மொத்தம் 18 டன் எரிவாயு இருப்பதால் டேங்கரை அப்புறப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. டேங்கரை மீட்பதற்காக திருச்சியிலிருந்து வாகனம் வரவழைக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் தெரிவித்தார். இதில் இமீடியட் சேலஞ்சஸ் நம்ம பார்த்தோம்னா, இதில் உள்ள கேஸ் இருக்கிறதுனால அது உடனடியாக நம்ம க்ரெயின் வச்சு இது அப்லிஃப்ட் பண்ண முடியல. அதுலேயும் ஒரு சின்ன லீக் இருக்கிறதுனால முதல் எஃபர்ட் அந்த லீக் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான எஃபர்ட் எடுக்கப்பட்டது. இந்த டேங்கர் பாரத் பெட்ரோலியம் டேங்கர் இருக்கிறதுனால உடனடியாக அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ்க்கு தகவல் சொல்லப்பட்டு அந்த கம்பெனி ஆஃபீஷியல்ஸ், ஐஓசிஎல் ஆஃபீஷியல்ஸ், அவங்க சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ்னால அவங்க வந்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி ஆஃபீஸ்லேருந்து நம்ம வர சொல்லியிருக்கோம் இதுக்கான எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு. அவங்க எல்லாரும் இங்கே முயற்சி எடுத்துகிட்டு அந்த லீக்கேஜ் இப்போ தடுத்திருக்காங்க. எம்சியில் பல்வேறு டெக்னிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரரில் இப்போ அந்த லீக் மெஜாரிட்டி தடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அவங்களோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு கேட்டதுக்கு ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிள் மூலமாக கேஸ் ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடு அவங்க பண்ணணும். அந்த வெஹிக்கிள் திருச்சிலையும் சேலத்திலையும் தான் அவைலபிள் இருக்குன்னு சொன்னதுனால அங்கேருந்து அந்த வெஹிக்கிள் வந்துட்டுருக்கு. இந்த டேங்கர் லாரி மீட்பு பணியின் போது மேம்பாலத்தில் இருக்கும் 4 அடி உயரம் கொண்ட திருவள்ளுவர் சிலை மீட்பு பணிக்கு இடையூறாக இருப்பதினால் அந்த சிலையை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர்.